ஸோ நம்ம மல்லி சீரியலில் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாமுங்க. அண்ட் நம்ம மல்லி வந்து இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயத்த வந்து கேள்விப்பட்ட நம்ம விஜய் ரொம்பவே ஹாப்பியாகி நம்ம மல்லியை ஏற்றுக்கிட்டா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எனக்கு என்னமோ அடுத்தடுத்து அதுதான் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஒரு பக்கம் இந்த ராஜியோட பிளான் எல்லாமே ரொம்ப மோசமாக போய்கிட்டு இருக்கு. ஸோ கதிர் நிஷா கூட சேர்ந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ராஜியுமே ரொம்ப கேவலமான விஷயங்களை நிறையவே பண்ணிக்கிட்டு இருக்கா. இது எல்லாமே நம்ம விஜய்க்கு தெரிய மாட்டேங்குது. ஒரு வேளை கண்டிப்பாக தெரிஞ்சிச்சு அப்படின்னா இந்த ராஜி வந்து சும்மா விட்டு வைக்க மாட்டார், விஜயை கழுத்தை பிடிச்சி வெளியில் தள்ளிடுவார் அப்படிங்கிற மாதிரி தான் நினைக்கிறேன். பட் அந்த சம்பவம் நடந்துச்சு அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் நடக்குமா இல்லையா அப்படிங்கிறது தான் நீங்கள் பெரிய ட்விஸ்ட்டாகவே இருக்குது. ஏன்னா எல்லாமே வந்து மல்லிக்கு எதிராக தான் போய்கிட்டு இருக்கு. ஏன்னா விஜய் ஒரே ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா நம்ம மல்லி மேலே பயங்கர கோபத்தில் இருக்க ஒரே காரணத்தினால மட்டும்தான் இது எல்லாமே வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. இல்லை அப்படின்னா இந்த ராஜியாலெல்லாம் எதுவுமே பேசவும் முடியாது, கண்டுக்கவும் முடியாது. விஜயை பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி மல்லியை ஏதாவது ஒரு விஷயம் பேசினா கூட ராஜியை லெஃப்ட் ரைட் வந்து வாங்கியிருப்பாரு. பட் இப்போ அந்த சுச்சுவேஷன் வந்து கிடையாது. இன்னொரு பக்கம் நம்ம வெண்பாவுக்கு மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் வந்துருச்சு. அந்த ரவுடி பசங்க மிரட்டிக்கிட்டே இருந்ததுனால ஸோ வெண்பா பார்த்தீங்கன்னா மறுபடியும் பயப்படுறாங்க. அதுவும் அவங்க அம்மா அப்பாவை கொன்னுடுவேன் அப்படின்னு மிரட்டினதுனால ஸோ அந்த பயத்திலேயே நம்ம வெண்பாவுக்கு மறுபடியும் ஃபிக்ஸ் வந்து அகெயின் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிவிட்டு மறுபடியும் ட்ரீட்மெண்ட் வந்து பார்க்குறாங்க. ஸோ அந்த டாக்டர் கேட்குறாரு, என்ன இது, எதுக்காக வந்து இந்த நிலமையில் இந்த குழந்தைய நீங்கள் வந்து சும்மா மிரட்டிக்கிட்டு இருக்கக்கூடாது. அது மட்டும் கிடையாது, இந்த குழந்தை ரொம்ப முக்கியமான ஒரு குழந்தை. அதனால் நீங்கள் சேர்க்க வேண்டிய இடத்துல கரெக்டாக வந்து சேர்த்துருங்க. தேவையில்லாத விஷயத்த நீங்கள் பண்ணி மேலும் மேலும் இந்த குழந்தைய நீங்கள் வந்து உடம்பு சரியில்லாமல் போக வைக்காதீங்க. அதனால் நமக்கு தான் டைம் லேட் ஆகும், அதே மாதிரி ரொம்ப ரிஸ்க் ஜாஸ்தி ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த டாக்டர். சரிங்க டாக்டர், இதுக்கப்புறம் நாங்கள் எதுவுமே வந்து பண்ண மாட்டோம், நீங்கள் கொஞ்சம் சரி பண்ணி மட்டும் அனுப்பி விட்ருங்க, நாங்கள் உடனே அந்த குழந்தைய கூட்டிகிட்டு இங்கேருந்து கிளம்பிடுறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், இன்னும் கொஞ்சம் நேரம் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வந்து சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த டாக்டர் சொல்லிடுறாங்க. ஸோ யாராவது ஒரு ஆளாவது அந்த பக்கம் போயிட்டு வெண்பா அங்கே இருக்கா அப்படிங்கிற விஷயத்த கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வந்தால் ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா அந்த இடத்த விட்டுட்டு இப்போ தீபிகாவும் வந்து மற்ற இடம் எல்லாத்தையுமே வந்து தேடிக்கிட்டு தான் இருக்காங்க, விசாரிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ எதுவுமே வெண்பாவை பற்றி ஒரு தகவல் கூட கிடைக்க மாட்டேங்குது. ஏற்கனவே இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு வந்து நம்ம மல்லிக்கு வந்து ஒரு தகவல் கிடச்சிருக்கும், இந்த மாதிரி குழந்தை இங்கே இருக்குது, வேணும்னா நீங்கள் உங்கள் குழந்தைய வந்து பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நம்ம மல்லி நேராக அந்த இடத்துக்கு போய் பார்த்தா வெண்பாவை தவிர மற்ற குழந்தைங்க எல்லாரும் இருப்பாங்க. ஸோ அதனால் நம்ம குழந்தை இது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு நம்ம மல்லி கிளம்பிடுவாங்க. இருந்தாலும் அந்த குழந்தைகளை நம்ம காப்பாற்றி ஆகணுமே அப்படின்னு நினச்சி ஸோ நேராக நம்ம தீபிகாவுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி சில குழந்தைங்களை வந்து கடத்தி வச்சுருக்காங்க, நீங்கள் உடனே போலீஸை கூட்டிகிட்டு போயிட்டு அந்த குழந்தைங்களை எல்லாத்தையுமே காப்பாற்றிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இதை நினச்சி நம்ம தீபிகா ரொம்ப பெருமையாக ஃபீல் பண்ணுவாள். பரவாயில்ல மல்லி, உன்னை நினச்சா எனக்கு ரொம்பவே பெருமையாக இருக்குது. உன் குழந்தைய மட்டும் நீ காப்பாற்றினா போதும்னு நினைக்காம உன் குழந்தை கிடைக்கலனாலும் மற்ற குழந்தைங்களை நீ காப்பாற்றணும்னு நினைக்கிறேன், உன்னை நினச்சா எனக்கு அவ்வளோ பெருமையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுவாங்க. நீ கவலைப்படாத மல்லி, எதுக்கும் கண்டிப்பாக வந்து உன் குழந்தை வெண்பாவை கண்டுபிடிச்சி கொடுத்துருவோம். ஏன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கிற எல்லா போலீஸ் ஸ்டேஷன்லையுமே வெண்பா பற்றின தகவல் போயிருக்கு. ஸோ அதனால் மேலிடத்துலேருந்து தனிப்பட அமைச்சு வெண்பாவை தேடும் பணியில் வந்து ஈடுபட சொல்லியிருக்காங்க. நீ எதுக்குமே கவலைப்படாத, கூடிய சீக்கிரத்தில் உன் பொண்ணு உன்கிட்ட இருப்பா அப்படிங்கிற மாதிரி தீபிகா வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இது எல்லாமே நம்ம மல்லிக்கு என்னதான் ப்ளஸ் பாயிண்ட்டாக இருந்தாலும் விஜய் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பண்ணுறது வந்து அவங்களுக்கு ஒரு மைனஸ் பாயிண்ட்டாக இருந்துக்கிட்டு தான் இருக்குது. இதுக்கிடையில் வந்து ராஜி வந்து நம்ம மல்லியோட கன்சீவ் ஆகி இருக்கிற விஷயத்த ஒன்று விஜய்கிட்ட தெரிய வைக்கணும், இல்லை அப்படின்னா அந்த கர்வம் வந்து மொத்தமாக கழிச்சிடணும். கண்டிப்பாக வந்து இது இந்த வீட்டுக்கு வாரிசாலாம் வந்துடவே கூடாது அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு தான் நிறைய பிளான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கா. பட் இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம மல்லிக்கு தெரிஞ்சு கூட ஸோ இப்போதைக்கு இவகிட்டலாம் பிரச்சனை பண்ணி நமக்கு டைம் வேஸ்ட் பண்ணுற அளவுக்கு வந்து தெம்பு இல்லை, நமக்கு தேவை நம்ம பொண்ணை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவளுமே ஒரு பக்கம் நினச்சிக்கிட்டு இருக்கா. இந்த விஷயம் எல்லாமே பார்த்தீங்கன்னா வீட்டிலேருந்து இந்த நாகுவுமே வந்து பார்த்துக்கிட்டு இருக்கா. அண்ட் ராஜிக்கிட்ட போயிட்டு எதுக்கு நீ தேவையில்லாமல் மல்லிக்கு எதிரான நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கா, நானும் உன்னை வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன், நீ பண்ணுறது எதுவுமே வந்து சரியில்லை, இதோட நீ நிப்பாட்டிக்கும், இல்லை அப்படின்னா விஜய்கிட்ட சொல்லி உன்னை நான் இந்த வீட்டை விட்டு வெளியில் துரத்திடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்ட ராஜி, என்னையவே நீங்கள் வீட்டை விட்டு வெளியில் துரத்த போகிறீங்களா, அதெல்லாம் உங்களால் முடியவே முடியாது, இந்த மல்லி என்னமோ நான் அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயத்த அவள் புருஷங்கிட்டே மறைச்சி வச்சுட்டு என்னை டபுள் கேம் ஆடிக்கிட்டு இருக்காளா, இந்த விஷயத்தை எப்படியாவது விஜய்கிட்ட நான் தெரியப்படுத்துவேன். அது மட்டும் கிடையாது, விஜயை கோவப்பட்டு மல்லியோட கழுத்தை பிடிச்சி அவளை வெளியே துரத்த போகிறானா இல்லையா அப்படிங்கிறத நீங்களே பார்ப்பீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ராஜி வந்து மிரட்டுறா. ஸோ இதை கேட்டு நம்ம நாகு வந்து உன்னோட மிரட்டலுக்கெல்லாம் வந்து நாங்கள் பயப்படுவோம் அப்படின்னு நினச்சிடாத, என்றைக்குமே உன்னால் இந்த வீட்டை விட்டு மல்லியை துரத்தவும் முடியாது. அது மட்டும் கிடையாது, விஜயுமே அப்படி ஒரு காரியத்தை பண்ணவே மாட்டா. ஏன்னா மல்லி வயிற்றில் இருக்கிறது விஜயோட குழந்தை தான். ஸோ இந்த விஷயத்த வந்து இப்போ சொன்னா அப்படின்னா மல்லி
விஜய் எப்படி எடுத்துப்பாரு அப்படின்னு தெரியாம தான் மல்லி வந்து பொறுமையா இருக்காளே தவிர மத்தபடி எதுவும் கிடையாது. தேவையில்லாம நீ வேற எதையும் நினைச்சு நீ கற்பனைலாம் பண்ணிக்கிட்டு இருக்காத. நீ நினைக்கிறது என்னைக்குமே நடக்காது அப்படின்னு அந்த நாகுவுமே சொல்லிடுறா. ஸோ ராஜிக்கு கோபம் பயங்கரமா வருது. இவெல்லாம் நம்மள வந்து பேசிக்கிட்டு இருக்காளே, எப்படியாவது நம்ம நினைச்சதை நம்ம பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வேற என்ன பிளான் பண்ணலாம்? எப்படி வந்து இந்த மல்லியை நம்ம தோக்கடிக்கலாம்? எப்படி அவளை வீட்டை விட்டு அனுப்பலாம்? இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே நினைச்சு பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்து பிளான் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டா. அடுத்து என்ன பண்ண போறா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம்.